என் அன்பான அம்மாக்களே, அக்கா தங்கச்சிகளே, பெரியவங்களே, எல்லாருக்கும் என் பணிவான வணக்கம்ங்க. நான் இங்க பெரிய சாமியார் மாதிரி உபதேசம் பண்ண வரலைங்க. உங்க வீட்டு பொண்ணா, உங்கள ஒருத்தியா, நம்ம வாழ்க்கையில தினம் தினம் நாம தேடுற அந்த நிம்மதியை பத்தி 2 வார்த்தை பகிர்ந்துக்க வந்திருக்கேன். நம்ம சன்மார்க்கம் சொல்றது ரொம்ப சிம்பிள்ங்க. முதல்ல நம்ம மனசு. இந்த மனசுக்குள்ள ஆழத்துல இருந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம சுத்தமா ஒரு நல்ல எண்ணம் வருமே, அதுக்கு பேருதான் சங்கல்பம். பிள்ளை நல்லா இருக்கணும், ஊர் நல்லா இருக்கணும்னு நாம வேண்டிக்கிறோமே, அந்த பற்றில்லாத அசைவு. இதுக்கு மேல ஒரு நிலை இருக்கு. கடவுள்கிட்ட இருக்கிற முழுசான குறையே இல்லாத அறிவு. அதுக்கு பேரு நிர்விகல்பம். அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சம் மாதிரி விரியுதே, நமக்கு புரியுற மாதிரி வருதே, அதுதான் சவிகல்பம். ஆனா நாம என்ன பண்றோம்? விகல்பம் பண்றோம். அதாவது இது என் சாமி, அது உன் சாமி, இது உசத்தி, அது மட்டம்னு பிரிச்சு பாக்குறோம். நேரத்தை பிரிக்கிறோம், சாதியை பிரிக்கிறோம், மதத்தை பிரிக்கிறோம். இந்த பிரிவுல இருந்து பொறக்குற பலவிதமான யோசனைகள், குழப்பங்கள் தான் கல்பம். பாருங்கம்மா, மனசு இந்த பிரிவு இல்லாம, பற்று இல்லாம சுத்தமா இருந்துச்சுன்னா அது தாங்க சிவ அனுபவம். நாம தேடுற அந்த நிம்மதி அங்கதான் இருக்கு. இங்கதான் சன்மார்க்கம் நம்ம கண்ணை துறக்குது. நாம கும்பிடுற சாமிங்க எல்லாம் தப்புன்னு சொல்லலைங்க. அவங்க எல்லாரும் ஒரு வரையறைக்குட்பட்ட சக்தி வாங்கினவங்க. ஒரு தாசில்தார், ஒரு கலெக்டர் மாதிரி. அவங்களுக்கு மேல ஒரு பெரிய தலைவர் இருக்காரு இல்லையா? அதுபோல எல்லா தெய்வங்களும் இயங்குறதே எல்லாத்துக்கும் மேல இருக்கிற ஒரே ஒரு அருட்பெருஞ்சோதி, ஆண்டவரோட அருளாலதான். அதனாலதான் சொல்லிட்டாங்க, சமயம், மதம், ஆசாரம் இந்த வெளி வேஷத்துல மாட்டிக்காதீங்கன்னு. பொட்டு பெருசா, குங்குமம் சின்னதான்னு சண்டை போடுறது இல்லைங்க பக்தி. பக்தின்னா என்ன? 3 தான். அன்பு, கருணை, பற்றின்மை. நம்ம புள்ளைங்க மேல காட்டுற அன்பை பக்கத்து வீட்டு புள்ளை மேலையும் காட்ட முடியுமா? பசியோட வர்றவங்களுக்கு ஒரு வாய் சோறு போட முடியுமா? என் புருஷன், என் வீடு, என் நகைன்னு பிடிச்சு வைக்காம எல்லாம் கொஞ்ச நாளைக்குதான்னு நினைக்க முடியுமா? அதுதான் பற்றின்மை. சின்ன சின்ன சித்து வேலை, குறி சொல்றது, புகழுக்கு அலையுறது, இத்துல மயங்கிடாதீங்கம்மா. அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க ன்னு ஓடாதீங்க. எல்லாம் செய்ய வல்ல ஒரே இறைவனையே தொழுவீர். இதுதான் வள்ளலார் நமக்கு கொடுத்த முக்கிய உபதேசம். யோசிச்சு பாருங்க. நாம பொறக்குறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், கடைசில போயிடுறோம். இந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கோமே, இதுதான் வாழ்க்கையா? இல்லைங்க, இதை தாண்டி ஒரு நிம்மதி இருக்கு. அதுக்குத்தான் சன்மார்க்கம் 3 வார்த்தை சொல்லுது. பூரண மெய்ச்சிகம், உடம்புக்கு இல்ல, உயிருக்கான சந்தோஷம். சுத்த சிவ அனுபவம், கள்ளம் கபடம் இல்லாத தெளிவு. இறைவனுடன் ஒன்றிணைதல். நாம வேற, அவர் வேற இல்லைங்கிற நிலை. அதனால தயவு செஞ்சு எத்தையும் நிரந்தரம்னு நினைக்காதீங்க. இந்த உடம்பு, இந்த காசு, இந்த கோபம், இந்த சண்டை எல்லாம் போயிடும். எல்லா பற்றையும் மெதுவா விட்டுட்டு அந்த ஒரே தலைவனை மட்டும் பிடிச்சுக்குவோம். கடைசியா ஒரே ஒரு வார்த்தைதான் மனசுல வச்சுக்கோங்க. அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை. அந்த ஒரே ஜோதி தாங்க நம்ம எல்லாருக்குமான உண்மையான அப்பா, அம்மா, எல்லாம். அவரை உண்மையான அன்பால தொடுவோம். வாங்க, சேர்ந்து பயணிப்போம். நன்றிங்க.